ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சுத்தி டாக்குன்ற வரவேற்கல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கூட அசோக்ஜி இருக்காரு. அசோக்ஜி வணக்கம் அசோக்ஜி. வணக்கம் பிரபாகர்ஜி. மீண்டும் ஒரு கலந்துரையாடல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஓகே அசோக்ஜி. அசோக்ஜி இந்த வீக் ஏஐ நியூஸ் ஓகேங்களா? இந்த வீக் சில விஷயங்களை நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை ஒன்றா பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஓகே ஜி. பெர்ப்ளெக்சிட்டி பெர்ப்ளெக்சிட்டிங்கிறது பெர்ப்ளெக்சிட்டி வந்து இதுக்கு குரோமுக்கு பிட் பண்ணியிருக்காங்க. 34.5 பில்லியன் பிட்டிங்கு. அதுதான் இந்த வீக்குடைய ஒரு பவர்ஃபான நியூஸாக போயிட்டு இருக்கு அசோச்சி. ஓ சூப்பர் ஜி. ஐ திங்க் ஆக்சுவலா இது இந்த அதான். கூகுள் குரோம் இஷ்யூவும் என்னன்றதோ நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த கொஸ்டின் என்ன ஏன் ஒரு கூகுள் குரோம் கிளிக் பண்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதுதான் நான் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலா. அது என்ன விஷயம் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன். அதான் ஜி, இப்போ யூஎஸ் கோர்ட்ல வந்துட்டு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னா கூகுளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி குரோம் ப்ரௌசர் இருக்கிறது. இப்போ நீங்க மோஸ்ட்லி சர்ச்னா எல்லாருமே கூகுள் சர்ச் தான் பண்றாங்க. ஸோ ரைட், இந்த கரெக்ட். கூகுள் சர்ச்ல வந்து பண்ணும்போதே நீங்க ஒவ்வொரு டைம் பார்த்துருப்பீங்க. இப்ப வேற குரோம் இல்லாம வேற ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க. IE இல்ல ஒபேரா ஆர் மொசிலா. ஃபயர்ஃபாக்ஸ் ஏதோ ஆமாமா. மோசில்லா ஏதோ ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் நீங்க வந்து குரோம வந்து டிஃபால்ட் ப்ரௌசரா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணோம். இல்ல குரோம டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாரிலாம் இட் வில் கிவ் யூ சஜஷன். ஸோ அது மாரி வந்துட்டு இப்போ சர்ச் என்ஜின் வந்து நெறைய யூஸ் பண்றதுனால இவங்க மோனோபோலியா இருக்காங்க. ஸோ அத வச்சுட்டு தே ஆர் ட்ரையிங் டு செல் தேர் ப்ராடக்ட். ப்ரௌசர செல் பண்றது. இதத்தான் வந்துட்டு தே ஹேவ் அத அத ஒரு கேஸா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாரி நீங்க வந்து சர்ச் என்ஜின் யூஸ் பண்றீங்க, மோனோபோலியா இருக்கிறீங்கங்கும்போது, ஸோ அப்ப நீங்க வந்து ப்ரௌசரையும் வந்து யூ ஷுட் நாட் செல்ன்ற மார. ஸோ அது வந்து இன்டைரக்ட்டா ஒரு மோனோபோலிய கிரியேட் பண்ணுது. அதுக்காக இத வந்து நீங்க ப்ரௌசர ஓன் பண்ணக்கூடாது கூகுள்ட்ட. கூகுள் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இப்ப வந்து குரோம் வந்து தே ஆர் இட் இஸ் ரெடி ஃபார் சேல் ஆர் இட் இஸ் ரெடி டு டேக் பை சம் அதர் கம்பெனி. ஸோ அது மார ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அப்ப அதுக்காகத்தான் இவங்க இது மார பெர்ப்ளெக்சிட்டி மத்த கம்பெனிஸும் வந்து பிட் பண்ணுவாங்க போல. அதான் ஆக்சுவலா இந்த ம். இடத்துல பார்க்கும்போது குரோம் வந்து இது கூகுள் டீம் வந்து இதை வந்து செல் பண்றேன் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. ஆனா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டு இவங்க பிட் பண்ற மாதிரி தெரியுது. கரெக்ட், கரெக்ட். ஆமா. இந்த கேஸுக்கும் ஆஹ் இத நீங்க செல் பண்ணணும். இல்ல நீங்க இனிமேல் வந்து அ குரோம்னே ஒண்ணு இருக்கக்கூடாது. ப்ரௌசர் வந்து நீங்க இது பண்ணக்கூடாது. ப்ரௌசர் வந்து உங்க போர்ட்ஃபோலியோலயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றத, இவங்களுக்கு சரி ஆல்ரெடி இருக்கிறத அவங்க க்ளோஸ் பண்ணாம, மேபி அத வந்து ம அப் ஃபார் சேல்ஸ்ன்னு வேற கம்பெனிஸ் வந்து அக்யர் பண்ணலாமா? அப்படிங்கிற மார வேற இவங்களும் வந்து பிட் பண்ணி, இல்ல கூகுள் கிட்ட பேசி அத எடுத்துக்கலாமான்னு பார்க்குறாங்க. ஆமா, ரைட். இதுல வந்து இவங்க ப்ரிவியஸ்லி ஏற்கனவே ஒரு ப்ரௌசர் வச்சிருக்காங்க. காமன்ற ஒரு ப்ரௌசர், ஏஐ ப்ரௌசர். கரெக்ட் ஜி. நம்ம ரீசென்ட்டா கூட இந்த ப்ரௌசர் இவங்க யூஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா, ஸோ ரைட். அதான் ம். காமன்ற ப்ரௌசர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒருவேளை குரோம பிட் பண்ணது மூலமாவும் குரோம அவங்க ஒருவேளை அக்யூட் பண்ணாக்கியோ இல்ல ஒரு கைப்பற்றுறாங்க இது வேணுச்சாக்க அவங்களோட ஐடியா வந்து இதை வந்து காமன் இன்டெகிரேட் பண்றது. ஸோ அவங்களுக்கு வந்து பெர்ப்ளெக்சிட்டி வந்து குரோம் யூஸ் தான் அப்படியே கிடைப்பாங்க உங்களுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா ஜி. இதுல இன்னொரு விஷயம் நான் அதான். கேள்விப்பட்டிருக்கு. ம். அந்த குரோம் வந்து ஆக்சுவலா அந்த கோடு ஏதோ ஒன்று ஓப்பன் அந்த கோடு ஏதோ ஒன்று கூகுள் டீ இருக்கணும்னு சொல்றாங்க, இருக்குன்னு சொல்றாங்க. பெர்ப்ளெக்சிட்டி புக் பண்றாங்க குரோமுடைய ம். இது பண்றதுக்கு. பட் அந்த ஏதோ ஒரு முக்கியமான கோடு ஏதோ ப்ரௌசர் கோடு ஏதோ ஒன்று ஓப்பன் சோர்ஸா அப்படியே இருக்கட்டும் இல்லை கூகுள் டீ இருக்கட்டுமோ ஏதோ ஒரு விஷயத்த அந்த கோடிங் பண்ண அப்படியே அவங்க கிட்டே கொடுக்குறாங்க கூகுள் டீ. ம்ஹ்ஹ்ம். ஓகே, ப்ரௌசருடைய ஓகே. இதெல்லாம் சர்வர்ஸ் இதெல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் போய் பண்ணிடுறாங்க, ஆ. அக்யூட் பண்றாங்க. பட் பட் அந்த கோடு அந்த ஏதோ ஒரு கான்செப்ட் மட்டும் கோரான ஒரு விஷயத்தை மட்டும்
கூகுள் டீ இருக்கும் ம். அப்படிங்கிற மாதிரி இது ஒரு டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறேன். இது எல்லாமே இந்த நியூஸ் தான், நம்ம ஏஐ நியூஸ் தான், நான் எங்கேயோ படிச்சேன் இது அப்படின்னு. ஓகேங்களா? இது இது க்ரோ பத்தி, இது பிட்டிங்கை பத்தி. பட் இது இன்னொரு விஷயம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்த்தோன்னாக்கா, இப்ப நம்ம இது இவங்க இவங்க தான் சொல்றாங்க, அனலிஸ்ட் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு ஆக்சுவல் அக்யூசிஷனோட இது ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன மீன் பண்றாங்கன்னாக்கா, ஸ்ட்ராட்டஜிக்கலா இப்போ நம்ம ஜெமினி நினைக்கிற நம்ம நினைப்போம், சாட் ஜிபிடி நினைப்போம். ஆமா. ஓகேங்களா? இல்லைனாக்கா ம். அது நினைப்போம் நம்ம. அந்த மாதிரி ம். இது பிட் பண்றது மூலமா நாங்களும் ம். கூகுளுக்கு ஈக்குவலான ஒரு கம்பெனி, சேட்ஜிபிடிக்கும் போய் ஈக்குவலான ம். போட்டியாக தான் வரும் அப்படின்னு அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா அந்த இடத்துல பப்ளிசிட்டி பிளேஸ் பண்றாங்க அப்படின்ட்டு கண்டிப்பா, கண்டிப்பா. சொல்றாங்க ஆக்சுவலா. ஆனா நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க, இந்த பப்ளிசிட்டி காஸ்டே வந்து அவங்களுடைய இதே வந்து 18 பாயிண்ட் சம்திங் தான் பில்லியன் தான் அதுடைய கரண்ட் ஒர்த்து பப்ளிசிட்டி. ஆனா அவங்க வந்து டபுள் த ரேட் ஆஃப் இது வந்து பிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. பிட் பண்றாங்க. கரெக்ட், கரெக்ட். பட் அட் எனி டைம் அவங்க வந்து இவ்வளோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி தே கேன் ஏபிள் டு பை இட். பட் என்னன்னா, அதான் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் குரோத் காட்டிட்டு வர்ற கம்பெனி. ம், ஸோ ம். அதான் ஜி. ஆமா. இந்த ஏஐ ஸ்பேஸ்ல இவங்க ஒரு முக்கிய இடத்துக்கு வருவாங்க ஜி. ஸோ அது ஆமா. வேணா நல்லா இவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா. ஆக்சுவலி பப்ளிசிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அவங்க ஏர்டெல்ல அவங்க குடுத்த அந்த ஃப்ரீ வாட்டு பப்ளிசிட்டி ஜிபிடி இல்ல ஜிபிடி நம்ம எல்எல்எம் கிட்ட அவங்க குடுத்ததே வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய இது நெறைய ரீச் ஆயிட்டாங்க. ரைட்டுங்களா? கரெக்ட், ஆ கரெக்ட் ஜி. நம்ம ஒரு பெரிய எக்ஸ்போஷர். இப்போ டில் தி எண்ட் ஹூஆர் தி ஏர்டெல் யூசர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் போய் ஒரு வில்லேஜ்ல இருப்பாங்க, ஒரு டவுன்ல இருப்பாங்க, சிட்டி இருப்பாங்க, அப்படி எல்லாத்துக்கும் ரீச் ஆயிட்டாங்க. இப்போ இந்த பாயிண்ட் இப்ப குரோமுக்கு அவங்க பிட் பண்றது இன்னும் வேர்ல்டோட பெரிய ஒரு இதா இருக்கு இல்லைங்களா? பெரிய எக்ஸ்போஷரா இருக்கு ஆமாமாமா. இல்லைங்களா? யா கீப் அண்ட் க்ரோயிங் இப்ப அப். நீங்க எதுவும் மார்க்கெட்டிங்கே பண்ண தேவையில்ல. ஆமா. இப்போ நீங்க ஆ. ஆல்ரெடி அதான் இது எங்கேயோ குரோம்ல வந்து இப்போ 3 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸோ ஏதோ இருக்கு. அவங்க மெஷின்ஸ்ல இவ்வளோ ம். இருக்கு. ஸோ ம். நீங்க ஒரு அப்படி ஒரு பிரபலமான ஒரு ப்ரௌசரை நீங்க வந்து அக்யர் பண்றது மூலம், இப்போ ம். அத ஹோலா அவங்க ஒரே நாள்ல வந்து இப்போ வேற கம்பெனி மாறுது அப்படின்னு வேற ப்ரௌசருக்கு மாற மாட்டாங்க. ம். ம். ஸோ ம். அவங்க ரைட். அகைன் அதே குரோமே ஆ. தான் யூஸ் ஆ. யூஸ் பண்ணிட்டு கரெக்ட். இருப்பாங்க. கரெக்ட். கரெக்ட்டா? கரெக்ட். ஸோ ரைட். அப்ப ரைட். அந்த யூசர் பேஸ் அப்படியே வந்து உங்களுக்கு மாறுது. மாறுது. அதுல பெரிய இது 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 நடந்தே பப்ளிசிட்டிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். எப்படி பெரிய பார்த்தாலும். அட்வான்டேஜ். ஆமா. ஆனா குரோம் சைட்ல இருந்து இத பத்தி என்ன சொல்றாங்க, இந்த நியூஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சது. ஓகேங்களா? ஓகே. ஓகே ஜி. ஆ, அடுத்தது அடுத்த சைடு போமா நம்ம. அடுத்தது பார்ப்போம். ஓகே ஜி. அடுத்த நியூஸ் என்ன ஜி? அடுத்து வந்துட்டு இது மைக்ரோசாஃப்ட் ஜி. மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த மெட்டா இது அவங்க எம்ப்ளாயிஸ்க்குலாம் வந்துட்டு ஜம்ப் பண்ணாக்க பெரிய லெவலில் போய் ஆள் எடுக்கிறாங்க. ஓ! மைக்ரோசாஃப்ட் அது இது கம்பெனி அதுல இருந்து வர டேலண்ட் ஏறிட்டாங்க இப்போ ஏஐ ஃபீல்ட்ல. ஓகேங்களா? மெட்டாலஜி ஓகே ஜி. யாருனால அவங்க எல்லாத்தையும் வந்து இவங்க பெரிய அமௌண்ட் கொடுத்து மைக்ரோசாஃப்ட் ரிக்ரூட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. மைக்ரோசாஃப்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா ஃபீல்டு விட்டு ஏஐ நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு. அதுதான் ஏஐ நாலேஜ். அதான். ஏஐ டேலண்ட்ஸ் தான் அதுதான். எடுக்குறாங்க. ஓகே, ஓகே. அதான் வேர்ல்டே வந்து இப்போ ஏஐ டிரான்ஸ்ஃபர் தான் போயிட்டு இருக்கு. டோட்டலாவே ஏஐ தான். ஓகேங்களா? கரெக்ட் ஜி, கரெக்ட் ஜி. எஸ் ஜி. நான் இன்னொரு நியூஸ் கூட இப்போ ரீசென்ட்டா ஒரு இதுல ஆர்டிக்கல்ல பார்க்கும்போது, இனிமேல் வந்து 2035 இன்னொரு 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ் இவரு பில் கேட்ஸும் சொல்லியிருந்தாரு. ஒரு வீக் வொர்க் வீக்ன்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸ் தான் வொர்க் பண்ணுவோம். ஆமா ஜி. கண்டிப்பா ஜி. எப்படி எனக்கு அது பாசிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா சொல்லிட்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நல்லா கிடைச்சுனாக்கா, ம். இப்பயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நமக்கு அதிகம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து இந்த வீக் ஃபுல்லா ஹைதராபாத்ல மழை ஜி. ஓகேங்களா? ம். நம்ம ம். வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு ஃபுல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் பண்றோம். அதுக்கு அந்த 4 நாளாவே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். இப்ப வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லீவ் வந்துருச்சு நமக்கு. லீவ் வந்துருச்சு. ஓகேங்களா? ம். இதுவே என்ன காட்டுது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளோ பாசிபிள். இப்ப கொரோனா வந்த வந்த காலத்துல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப சிம்பிளாவே பாசிபிலிட்டி கொண்டுவந்துட்டாங்க. ஆமா. ரைட்டுங்களா? எவ்வளோ கரெக்ட்டுங்க. இது ஓகே. ஐடி ஒர்க் பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே எதுவுமே நடக்கல. கொரோனா காலத்துல இத்தனைக்கும்
இது எப்பவுமே அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு இதை பார்க்கறது, லாக்கை பார்க்கறது இல்லைங்களா? ஒரு இது. அப்புறமேட்டு வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் கல்ச்சர் கான்செப்ட் அதிகமாயிட்டு போகும்போது ஒர்க்கிங் கல்ச்சர் அந்த இன்னொன்னு ஏஐ ரிவல்யூஷன். ரைட்டுங்களா? ம். ஏஐ ம். ரிவல்யூஷன் வந்து இப்போ வந்துட்டு இன்னும் ஏஜென்சி இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா நாலேஜபிள் ஏஜென்சி வர உங்களுக்கு வந்து இதாயிடும். ஆஹ் நிறைய ஒர்க்ஸ் வந்து ஏஐ வந்து ஆட்டோமேட் பண்ணுவாங்க. ஐ மீன் ஆட்டோமேட்டிக் நிறைய நடக்கும். ஓகேங்களா? அப்ப கரெக்ட். அத கண்டிப்பா. ம். பயன்படுத்தி நம்ம ஒர்க் பார்க்கும்போது இன்னும் ஈஸி ஆயிடும். ஒர்க் வைஸ் ம். இல்லைங்களா? ம். அதனால இந்த ஆமாமா. மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது பில்கேட்ஸுடைய இது வந்து வருது. ஆனா இன்னொரு 5 நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன். ஏஜென்சி ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வரதுக்கு இன்னும் 2030 ஆயிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. ஆனா அது வர வேகத்த பார்த்தா இன்னும் 2 வருஷத்துல ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வந்துரும் போல இருக்கு. 2027, 28லாம் வந்து நம்ம ஃபுல் ஃபிளெட்ஜ் ஏஜென்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம கம்பெனிஸ்ல ப்ரொடக்ஷன்லயே. ரைட்டுங்களா? ம். அந்த இவால்யூஷன் வந்து இத பாசிபிள் பண்ணும். கண்டிப்பா. இல்லைங்களா? கண்டிப்பா ஜி. கண்டிப்பா. ஆமாமா. ஓகே ஜி. அடுத்து பார்ப்போங்களா நம்ம? அடுத்த நியூஸ் போவோம் ஜி. மெட்டாஸ் ஏஐ டிஸ்க் ஆக்சுவலா டியூட்ரஸ் நியூஸ் ஏஜென்சி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜி. மெட்டா வந்து இன்டர்னல் ஏஐ சார்ஜர் வந்து ஆர்ம்ஃபுல் இது கீழே சேர்பாட் சேர்பாட் கைட்லைன்ஸில் வந்து ஆர்ம்ஃபுல் கான்வர்சேஷன் அலோவ் பண்ணுது அப்படின்னு அவங்க ம்ஹ்ம். சொல்லியிருக்காங்க. உடனே மெட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் வந்து பாலிசி நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இது மெட்டா டீம். ஓகேங்களா? ஆமா ஜி. அது எது நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலுமே, ம். உங்களுக்கு அதுல நல்லதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இட் வுட் பி ம். குட். ஆமா ஆனா ஜி. அத எப்படியும் வந்துட்டு ஒரு சிலர் வந்து இட் இஸ் தே ஆர் யூசிங் இட் ஃபார் பேட் திங்ஸ். ஸோ அதத்தான் அவாய்ட் பண்ணணும் நம்ம. ஆமா. அது ரைட். மைண்ட்செட்ல. ஓகே. ஸோ அதான் எல்லாமே வந்து ஏஐ வர வர அது எத்திக்கல் திங்ஸ எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அது இது பண்ணுங்கிறது எல்லாரும் ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்க. ஏன்னா, இப்ப அடுத்த ஸ்லைடு வரப்போற ஸ்லைடு நம்ம நீங்க பாருங்க. இது வந்து இந்த சைடு இருக்கட்டும். ம். அதுக்கு நடுவுல இது போவோம் நம்ம. ஆ இந்த 2 சைடு இந்த சைடு வந்து ஆக்சுவலா அந்த அந்த எத்திக்கல் திங்க்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஏன் கனெக்ட் ஜெஃப்ரி ஹின்டன்ஸ் வந்து ஆக்சுவலா மாடர்ன் ஏஐ ஃபாதர்ன்னு சொல்லப்படுற ஒருத்தர் இவரு. ஓகேங்களா? ம். ம். அவர் ம். கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு ஏஐ வந்து ஒரு மதர் இன்ஸ்டிங்க்ட்டோட உருவாக்கணும் நீங்க. ஒரு சேஃப்டி, ஹியூமனிட்டி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. இது ஏன் அவர் சொல்றாருனாக்க, ஆஹ் ம். நம்ம ஏஐ அது பண்ணும், இதை பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றோம், இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்துட்டு, அந்த சேஃப்டினஸ் அந்த எத்திக்ஸை விட்டுறக்கூடாது நம்ம. கண்டிப்பா. ஆமா, ஆமா, அதுதான் ஆமா ஜி. அதுதான் அதுதான் அவர் சொல்ல வர விஷயமே. எத்திக்ஸ் வந்து ஆமா. ஏஐ எத்திக்ஸை மிஸ் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்ட்டு அவரு அதான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா லாஸ்ட் வீக் அது அந்த நியூஸ் அதுக்காக செய்தியை போட்டிருக்கோம். அதாவது அதை அவர் சொல்றதே சூப்பரா சொல்லியிருக்காரு. மெட்டரல் இன்ஸ்டிங்க்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. மெட்டரல் இன்ஸ்டிங்க்ட்னா ஒரு மதர் வந்துட்டு ஒரு இந்த குழந்தைய வந்து எப்படி சேஃப்டியா ஒரு பாதுகாப்பா ஆர்ம்லெஸ்ஸா ஆர்ம்ஃபுல் அந்த மாதிரி எப்படி உருவாக்குமோ அந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு வந்து ஆர்ம்ஸ் இல்லாம பாதுகாப்பா சேஃப்டியா ஒரு ஏஐஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து அவரு ஒரு கன்சர்னா சொல்லியிருக்காரு. ஜெஃப்ரி ஹில்டன்ஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன். கரெக்ட். ம். ஓகேங்களா? அதான் ஹியூமன்ஸ புரொடெக்ட் பண்றதுக்காகத்தான் இது எல்லாமே ம். நல்லதா கொண்டு வரணுமே தவிர, அவங்கள அழிக்கிறக்கு வந்து யூஸ் பண்ற மாரி நம்ம கொண்டு போகக்கூடாது. அசுஜி இத பத்தி பேசும்போது நமக்கு நம்ம ரோபோ படம் ஞாபகம் வந்துட்டு போகுது. செகண்ட் இயர் அட்வான்ஸா எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இல்லைங்களா? அப்பவே எடுத்துட்டாரு. அதான், அதான், அதான். ஓகே, ஓகே. ஓகே ஜி. சரி ஜி. மறுபடியும் பேக் டு இந்த ஸ்லைட். மெட்டா ஆ, அடுத்து. ஓகே ஜி. ஓகே ஜி. யுஎஸ் கவர்மெண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் ஏஐ பிளாட்ஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. ஓகேங்களா? அதுல வந்து நீங்க வந்து ஓப்பன் ஏஐ இந்த ஆந்த்ரோபிக் நீங்க கிளாடு எல்எல்எம்ஸ் இருக்கீங்களா? அது கம்பெனி ஆமாமாங்க. ஆந்த்ரோபிக். ஆந்த்ரோபிக். ஓகே, ஓகே. ஓகேங்களா? இவங்களுடைய கூகுள், மெட்டா இவங்களுடைய ஏஐ டூல்ஸ்லாம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபெடரல் எம்ப்ளாய்ஸ்க்குனே அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. யுஎஸ்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட், யுஎஸ் கவர்மெண்ட். ஓகேங்களா? இதுல வந்து ஓகே ஜி. பிரைவேட் டேட்டா யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி பப்ளிக் டேட்டா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். ஓகேங்களா? ஓகே, ஓகே.
ஓகே ஜி. இன்னொன்னு வந்துட்டு இது யுஎஸ் நியூஸ் தான். யுஎஸ்ல இருக்க ஸ்டேட்ஸ் மாகாணம்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லினாய்ஸ், உட்டா அண்ட் நிவேடா அவங்களாம் ம். வந்து ஒரு லாவை பாஸ் பண்ணிட்டாங்க. என்ன பாஸ் பண்ணீங்கன்னா, ஓகே. மென்டல் ஹெல்த் டயக்னோசிஸ்ல வந்துட்டு ஏஐ நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? மென்டல் ஹெல்த் ஆமா. டயக்னோசிஸ்ல. ஓகே, ஆமா. ஓகேங்க. ஆக்சுவலா நான் நான் ஒரு டாக்டர்ட்ட பேசும்போது, ஏஐ பத்தி பேசும்போது, அவங்க எல்லாருமே வந்து ஆப்பரேஷன்ஸு இதெல்லாம் வந்து அவங்க ஒரு விஷயத்த ஒரு டாக்டர் சொன்னாரு. என்ன சொன்னாருனாக்கா, ஏஐ வந்து நீங்க அ ஒரு நிறைய டேட்டாஸ் குடுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனா, ஒரு ஒரு மனிதனோட உடலும் ஒரு ஒரு வகையானது அப்படிங்கிறாரு அவரு. ம். ஸோ ம். வந்து ஆப்ரேஷன் நீங்க வந்து வெளியில இருந்து பண்ற விஷயங்களா கூட நீங்க பண்ணலாம் நீங்க. இல்ல ஒரு டயஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ட படிச்சு பார்த்து அது சம்மரைஸ் பண்றது. என்ன ஒரு ஸ்கேன் பண்ணது குடுத்து நீங்க ஸ்கேன் பண்ண ஒரு காப்பிய குடுத்து நீங்க அனலைஸ் பண்ண அதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனா, நீங்க போய் ஒரு ஆப்ரேஷன் ஒரு ரோபோஸ யூஸ் பண்றோம். நாங்க ஏஐ யூஸ் பண்றோம். அப்படி பண்ணிட்டீங்கனாக்க, அவரு ஒரு விஷயம் சொன்னாரு ஜி. ஒரு லேப்ராஸ்கோபி ஆப்பரேஷன் நடக்குது இல்லீங்களா? நாங்க ஆமா. லேப்ராஸ்கோபி தான் அட்வான்ஸா இருந்துச்சு. ம். ஓகேங்களா? கொஞ்ச நாள் முன்னாடி. ஆனா அந்த ம். ஆப்பரேஷன்லயும் லேப்டாப் சின்ன ஒரு மிஷின் தான். சின்னதா ஒரு ஹோல்ஸ் போட்டு சின்னதா போய் முடியும். ஆனா அந்த மிஷின் ஒரு பாடியில போய் மாட்டிக்குது உள்ளார. ஏன் ம். ம். மாட்டிக்குதுனாக்க, அந்த பாடியோட ஸ்ட்ரக்சர் உள்ளார வேற மாரி. எல்லா பாடியும் ஒரே மாரி கிடையாது. கரெக்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு எல்லாம் வந்து அதான் ரிஸ்க் அதிகம். ம். ம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இது இது வந்து ஆக்சுவலி இவங்க வந்து ஆப்பரேஷன் பத்தி பேசல இந்த இந்த இதுல. இவங்க இத விட மென்டல் ஹெல்த் இப்ப சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஏஐய யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆ யூஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வயலேட் பண்ணாங்கனாக்க. ஓகேங்களா? மென்டல் ஓகே, ஓகே. இந்த மென்டல் ஹெல்த் ட்ரெய்னர்ஸா சொல்லிட்டாங்க அவங்க. பட் இது ஒரு நான் ஒரு டாக்டர் பேசும்போது இது எனக்கு கிடைச்ச நியூஸ் இது. அத பார்க்கும்போது நம்ம ஏஐ வந்து இதெல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ண முடியும்? இதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா? எனக்கு ம்ஹ்ஹ்ம். பட் எனக்கு தெரிஞ்சு என்டர்டெயின்மென்ட் வேர்ல்டு, ஹெல்த் கேர் இதில தான் வந்து ஏஐ வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. எங்க ஆமா. கரெக்ட்டு. ம். மெடிசின் ஆராய்ச்சி பண்ணும்போதோ, ஒரு டயக்னோசிஸ் டாக்குமெண்ட் படிக்கிறதுக்கோ, அத அனலைஸ் பண்றதுக்கோ, ஆ டயக்னோசிஸ் டாக்குமெண்ட் அனலைஸ் பண்றதுக்குலாம் இது யூஸ் ஆகுது. ஆனா பட் அவரு சொல்ல ஆப்பரேஷன்ல பண்ண சொன்னாரு. ரோபோட்டிக்ஸ் ஆப்பரேஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் ஆமா. ஹெல்த்துக்கு தவிர நம்ம வந்து டைரக்ட்டா இது பண்ண முடியாது. ரிஸ்க்கும் கிடையாது. ஆனா அதையும் ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன் நானு. ஓகேங்களா? இந்த மாரி கேஸ வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஏன்னா இவ்வளோ டேட்டா வச்சு இவ்வளோ ஹேண்டில் பண்றது பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இது வில் டேக் டைம். ஆனா உடனே வராது. ஆனா இது இல்ல கொஞ்ச நாள் ஆகும். ஆச்சுன்னா அதையும் ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஓகே. பெரிய பெரிய கம்பெனிஸ் அதெல்லாம் முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜி. இப்போ இந்த ரொபோட்டிக் சர்ஜரின்னு ஒண்ணு தான் இந்த இது ஞாபகம் வந்தது. அப்பாக்கு வந்துட்டு ஆக்சுவலா இந்த சர்ஜரிக்கு தான் நீ ரீப்ளேஸ்மென்ட்டுக்கு இப்போ ஆ இங்க சென்னையிலேயே அவைலபிளா இருக்குது ஜி. ஓகே, ஸோ ஓகே. ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரியே மோர் பெயின்லெஸ்ஸா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஓகே, இது பண்ணல. சும்மா ஜஸ்ட் என்கொயர் பண்ணோம். ஓகே, ஸோ ஓகே. நெறைய அட்வான்ஸ்மென்ட்ஸ் வந்துருச்சு ஜி, இந்த ம். மெடிக்கல் ஃபீல்ட்ல. ம். ம். ஆமா ஜி. ஏஐ வே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு மெடிக்கல் ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல. பட் இது ஒரு டாக்டர் சொன்னனால எனக்கு மைண்ட்ல வந்துட்டு போச்சு இது நியூஸ் படிக்கும்போது எனக்கு. ஓகேங்களா. ம். பட் அது எல்லாத்தையுமே பட் நெறைய ஹெல்ப் பண்ணுது. ஏஐஸ் வந்து ஹெல்த் கேர் டொமைன்ல நெறைய பயங்கரமா குரோத் இருக்கு அதுல. போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஆமாமாமாங்க. ரொம்ப ப்ரெசிஷனா அவங்க வந்து ஒரு ஆமா. சர்ஜரிக்கு அட்லீஸ்ட்லாம் முன்னாடி சிடி ஸ்கேன் பண்ணிட்டு, ஆமா. ரைட்டு. அது ரொம்ப மினிமல் பிளட் லாஸ் வித் மினிமலி இன்வாசிவ் சர்ஜரியா பண்றாங்க. கரெக்ட் ஜி. அது ரைட்டு. மார நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வந்திருக்கு ஜி, மெடிக்கல் ஃபீல்ட்லயும். ஹெல்த் கேர்ல குரோத் இருக்கு ஜி. அதான் ஜி நான் இது என்டர்டெயின்மென்ட்டும் ஹெல்த் கேர்லயும் ஏஐ வந்து ரொம்ப வேகமா வளர்றதா நான் கேள்விப்பட்டேன். இப்போ கரண்ட்லி க்ரோயிங் ஏஐ வந்து ஏன்னா பேங்கிங்லாம் வந்துட்டு இது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு போல. எனக்கு தெரிஞ்சு. ம். ஓகேங்களா? பட் இதுல நெறைய பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாரி அனலிட்டிக்ஸ் ஏரியால நெறைய பண்ணிட்டுருக்காங்க. நெறைய பண்றாங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெஃப்ரி லெனின் பார்த்துட்டோம் நம்ம. ஆ. ஆ அடுத்து டீப்சீக் ஜி. டீப்சீக் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் ஆல் டூ எல்எல்எம் வந்துட்டு ஆ நமக்கு தெரியும் டீப்சீக் வந்து சைனீஸ் ஏஐன்ட்டு எல்எல்எம்ன்ட்டு ஓகேங்களா? ம். அவங்க வந்து ஆ என்னது இது அவாய் அவாயா? அவாய் அசென்ஷன்ஸ் ஆக்சுவலா. அவாய் கம்பெனியுடைய
சிப்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாலை ட்ரை பண்ண பார்த்துருக்காங்க. ஓகே. ஏன்னா அவங்க ஹோம் க்ரோன் சைனா ஆமா, ஆமா. சைனீஸ் பிராண்ட்ன்றதுனால. ப்ராடக்ட் ஆமா. அது ட்ரை ம். பண்ணிருக்காங்க. பட் என்னாச்சு ம். அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு அது சக்சஸ்ஃபுல்லா வரல அவங்களுக்கு. ஓகேங்களா? NVIDIA குடுத்த அவுட்புட் அதெல்லாம் குடுக்க முடியல. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணிட்டாங்க, அகைன் கோ பேக் டூ NVIDIA. NVIDIA ஹார்ட்வேர் NVIDIA. ஆமா. ம். NVIDIA ஓகேங்களா? NVIDIA ஹார்ட்வேர அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் இது வந்து யுஎஸ் சிப்ஸ்லாம் இன்னும் டாமினேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஆ ஓகே. இதாச்சு. ஸோ இது அவ்வளோ இதுதான் நான் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த சில நியூஸஸ் ஆக்சுவலா. ரொம்ப இது இண்டஸ்ட்ரியல் நியூஸ் தான் நான் பார்த்தது. இன்னும் இன்னும் நிறைய எவல்யூஷன் வந்துகிட்டே இருக்கு. ஏஐ ஓலஜி. நம்ம வர வாரம் அந்த நியூஸஸ் பார்ப்போம். நம்மளும் மக்கள் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு அதை பத்தி சொல்லிட்டு வருவோம் நம்ம சுஜி. ஓகேங்களா? ஆ கண்டிப்பா ஜி. ஓகே சுஜி. நம்ம இதோட நன்றி. இந்த இதை முடிச்சுக்குவோம் நம்ம இந்த வீடியோவை. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் சுஜி. ஓகேங்களா? கண்டிப்பாங்க. நன்றி ஜி. நன்றி சுஜி. நன்றி.